அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று நான் உங்கள் முன்னால் பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோலாகும். ஒரு முஸ்லிமான அடியானுக்கும் ஒரு இறை மறுப்பாளருக்கும் உள்ள வேறுபாடு தொழுகையாகும். எந்தவித பேரமும் நட்பும் இல்லாத நாள் வருவதற்கு முன்னால் தொழுகையை நிலைநாட்டுகள். அல்லாஹ் சொல்றான், வகீமுஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுகள், வஹாக்கு ஜகாத், ஜகாத்தை கொடுங்கள். உங்களுக்கு வழங்கியதுலேருந்து ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் ஜகாத் கொடுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. வகீமு ரசூல், இத்தூதருக்கு கட்டுப்படுங்கள். லல்லக்கும் துர்ஹமூன், இதனால் அருள் செய்யப்படுவீர்கள். சஹர் என்ற நரகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்பாங்க, நீங்கள் ஏன் இந்த சஹர் என்ற நரகத்தில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் தொழுபவரா இல்லை, ஏழைகளுக்கு உணவளிப்பவரா இல்லை, வீணான காரியங்களில் முழுங்கி இருந்தோம், அதனால தான் இந்த சஹர் என்ற நரகத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சல்லு கமா ராயுத்து முர்ரி உசல்லி, என்னை எவ்வாறு தொலை கண்டீங்களோ அவ்வாறே தொழுவுகள். ஒழு செய்யும் போது நம்ம கையில் சொற்ற ஒவ்வொரு துளி தண்ணிக்கும் ஒவ்வொரு சிறு பாவம் குறையுது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒழு செய்யும் போது பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பித்து கடைசியில் ஒழு செஞ்சு முடிச்சிட்ட பிறகு யார் அஷ்ஹது வலா இலாஹ இல்லல்லாஹ் வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தோட 8 வாசலும் திறக்கப்படுது, அவங்க விரும்பிய வாசலில் சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னோட சமுதாயத்துக்கு கஷ்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் ஒவ்வொரு தொழுகையிலையும் பல் துவக்கிறத கட்டாயமாக்கி இருப்பேன். நமக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க மக்கள் அந்த தொழுகையை விடுறவர்களாக இருக்காங்க, தூக்கத்துக்காக தொழுகையை விடுறாங்க. ஃபஜர் நேரம் ஆயிடுச்சுன்னா ஏந்திரிக்கணுமா தொழுணுமா அப்படின்றதுக்காக தூக்கத்துக்காக தொழுகையை விடுறவர்களாக இருக்காங்க. சீரியல் பார்க்கணுன்றதுக்காக தொழுகையை விடுறாங்க, ஒரு விளையாடணுன்றதுக்காக தொழுகையை விடுறாங்க. அல்லாஹ் தஆலா மறுமையில கேட்குற கேள்வி தொழுகையான்னு தான் கேட்பான். அதை கொஞ்சம் கூட செஞ்சிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அற்ப நிகழ்ச்சிகளுக்காக கூட தொழுகை விடக்கூடியவர்களா இருக்காங்க. நம்ம தொழுகும் போது நம்ம சஜ்தாலையும் ருக்குலையும் போகும்போது நம்ம தோல்ல இருக்க பாவம்லாம் அரிசி உதிர்ற போல உதிருது நம்ம பாவங்கள்லாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறேன். எவ்வளோ ஈஸியாக பாவத்தை கழிக்கலாம் பாருங்களேன். ஆனால் அதெல்லாம் கூட கொஞ்சம் யோசிக்காம தொழுகையை விடக்கூடியவர்களாக இருக்காங்கங்க இப்போ இருக்கவங்க. ஃபஜரை தூக்கத்தில் விட்டுடுறாங்க, லொஹுரை லூட்டில் விட்டுடுறாங்க, அசரை அசதியில் விட்டுடுறாங்க, மக்ரிப்பை மறதியில் விட்டுடுறாங்க, இஷாவை இன்னைக்கு ஃபுல்லாக தொழுவல, இது மட்டும் தொழுவணுமா அப்படின்னு சொல்லி விடக்கூடியவர்களாக இருக்காங்கங்க. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கட்டாய கடமை தொழுக அப்படின்னு இருக்கான். யார்